ஃபிக்ஹ் பாடத்தொடரில் இன்று நாம் நோக்குவது 132வது பாடம். இந்த பாடத்தில் இமாம் ஜமாத், அதாவது கூட்டு தொழுகையை நடத்துவதற்கு, தொழிப்பதற்கு, இமாமாக இருப்பதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் யார்? அந்த பட்டியல் முதலாவதாக அவுலன் நாசிபில் இமாமத்தி அல் அஃப்காஹு, இமாமத் செய்யறதுக்கு ரொம்ப ஏற்றமானவர், நல்ல முறையில் ஃபிக்ஹ் தொழுகை சம்பந்தப்பட்ட மார்க்க சட்டங்களை தெரிந்தவர். தொழுகை சம்பந்தப்பட்ட மார்க்க சட்டங்களை பரிபூர்ணமாக ஒருவர் விளங்கி இருக்கிறார் என்றால் அவளுக்கு இமாம் ஜமாத் செய்யும் முதலாவது இடத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அவருக்கு குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் தான் பாடம் இருக்கிறது, வேறு எதுவும் பாடம் இல்லை என்றாலும் சரிதான், அவரே இந்த இடத்தில் தகுதியாகிடுவார். ஏனெனில் மார்க்க சட்டங்களை நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது தொழுகையை நடத்துவதற்கு மிகவும் தகுதியானவர் அந்த தொழுகை சம்பந்தமான அனைத்து மார்க்க சட்டங்களும் தெரிந்தவர் தான். ஏனெனில் தொழுகையில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம், மறதிகள் ஏற்படலாம். மேலும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இதற்கு முன்னால் படித்த பாடம் இஸ்திக்லாஃப் செய்வது, இது போன்ற விடயங்கள் அங்கே நடக்கலாம். இப்படியாக தொழுகினுடைய விடயங்களை சீரான முறையிலே விளங்கியவர் தான் அதற்கு தகுதியாகிடுவார். இரண்டாவது கட்டத்தில் நாங்கள் வைக்கிறது அல் அக்ரா, உண்மையான முறையிலே தொழுகையின் உடைய சட்டங்களை விளங்கியவருக்கு பின்னால நாம் இரண்டாவது இடம் கொடுக்கிறது குர்ஆன ரொம்ப அறிந்தவர், அதாவது குர்ஆனை ஓதக்கூடியவர். ஏனெனில் தொழுகை என்கிறது குர்ஆனின் பக்கம் ரொம்பவும் தேவை கண்டது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உம்முல் கௌம அக்ராஹும் லி கிதாபில்லாஹி தஆலா, ஒரு கூட்டத்துக்கு தொழிக்கக்கூடியவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதத்தை மிகவும் ஓதக்கூடியவர். ஓதக்கூடியவர் என்றால் இங்க மிகவும் பாடமாக்கியவர் என்ற கருத்து தான் கொடுக்கப்படுகின்றது. ஏனெனில் தொழுகையில் குர்ஆன் ஓதப்படுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ரொம்பவும் விருப்பமானது. தொழுகையில் ஓதப்படக்கூடிய குர்ஆனுக்குத்தான் அதிகமான நன்மைகள் இருக்கிறது என்கிறதனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் கூட வந்திருக்கிறது, யாரு தொழுகையில நின்ற வண்ணம் குர்ஆனை ஓதுவார்களோ அதை ஓதக்கூடிய ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 நன்மைகளை வழங்குகின்றான். மூன்றாவது தொழுவிப்பதற்கு மிகவும் பொருத்தமானவர் தான் அல் அவுரா, பேணுதல் உள்ளவர். பேணுதல் உள்ளவர் அதிகமாக ஃபிக்ஹ் சட்டங்களின் மீது கவனத்தை செலுத்துவார். நல்ல குணமுடையவராக, நன்னடத்தையுடையவராக இருப்பார். நல்ல சிந்தனையோடு தொழுவிப்பார். சந்தேகமில்லாத நிலைமையில் இபாதத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவார். நாம் மூன்றாவது இடம் கொடுக்கிறது அல் அக்தமு ஹிஜ்ரத்தன். எங்களுக்கு தெரியும், மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அதில் இஸ்லாத்தின் உடைய அந்த கண்ணியத்தின் பக்கம் ஆரம்பத்தில் யாரு ஹிஜ்ரத் செய்தார்களோ பழையவர்கள், அவர்கள் ஏற்றமானவர்கள். அதன் பின்னால அந்த ஹிஜ்ரத் செய்தவர்களுடைய பிள்ளைகள். சஹி முஸ்லிம்ல இதற்கு ஆதாரம் வந்திருக்கிறது, ஃபைன் கானு ஃபில் கிராஅத்தி சவாஅன் ஃபல்யஉம்முஹும் அக்தமுஹும் ஹிஜ்ரத்தன். கிராத்துடைய விடயத்துல, குர்ஆன் ஓதுற விடயத்துல எல்லோரும் சமமாக இருந்தார்கள் என்றால் அந்த இடத்துல நாம் முற்படுத்துறது ஹிஜ்ரத் செய்ததில் முந்தியவரை தான். இப்ப ஹிஜ்ரத் செய்ததிலும் எல்லோரும் சமமாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் எல்லோரும் முதன்மையாகவே ஹிஜ்ரத் செய்தவர்கள் தான் ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்றால் அக்பருஹும் சின்னன், அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள். அதாவது ஹிஜ்ரத் செய்தவர்களிலும் வயதில் முதிர்ந்தவர்கள் அதற்கு தகுதியாகி விடுவார்கள். பிறகு அந்த ஹிஜ்ரத் செய்தவர்களுடைய பிள்ளைகள் தகுதியாகி விடுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இப்படியான சிறப்புகளை வழங்கியிருக்கிறான். சும்மல் அசன்னு ஃபில் இஸ்லாம், ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர் இந்த ஹிஜ்ரத் செய்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பின்னால் தொழுவிப்பதற்காக முற்படுத்தப்படுவார்கள். ஏனெனில் ஹதீஸில் வந்திருக்கிறது, அஸ்லம ஷாபுன் அம்சி, ஒரு ஷாப் வாலிபன் நேற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அலா ஷேഖിன் அஸ்லம் அல் யௌம், ஒரு வயோதிபர் இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்.
இப்பொழுது வயோதிபருக்கு வயது கூட என்கிறதின் காரணமாக அவரை முற்படுத்துவது என்ற கருத்தல்ல, மாறாக இஸ்லாத்துல அவர்தான் முந்திவிட்டார் வாலிபர், அதனாலே அவரையே முற்படுத்தப்படுவார். பின்பு தொழிப்பதற்கு மிகவும் தகுதியான வரிசையில அந்நசீபு குறைஷிகள், குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர் முற்படுத்தப்படுவார். முஸ்லிம் ஷரீஃப்லே ஹதீஸ் வந்தியே அன்னாசு தபஅன் குறைஷின் ஃபி ஹாதா ஷஅனி. இந்த மார்க்கத்துடைய விடயத்துல குறைஷிகளை மக்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள். எல்லா மார்க்கத்துடைய விடயங்களிலும் குறைஷிகள் முற்படுத்தப்படுவார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சமும் குறைஷி வம்சம்தான். எனவே குறைஷிகள் முற்படுத்தப்படுவார்கள். முஸ்லிமுஹும் தபஅன் லி முஸ்லிமிஹிம், அந்த குறைஷிகளுடைய முஸ்லிம்கள் அவர்களுடைய முஸ்லிம்களை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள். வகாஃபிருஹும் தபஅன் லி காஃபிரிஹிம், அந்த குறைஷிகளின் காஃபிர்கள் அவர்களுடைய காஃபிர்களை பின்பற்றுவார்கள். எனவே ஃபயுகத்தமுல் ஹாஷிமியு வல் முத்தலபியு அலா சாயிரி குறைஷின், குறைஷிகளையும் ஹாஷிமி கோத்திரத்தில் இருக்கிறார்கள். ஹஸரத் ரசூலுல்லா ஹாஷிமியை சேர்ந்தவர்கள், முத்தலபி என்ற கூட்டம் இருக்கிறார்கள். இவ்வாறாக ஏனைய குறைஷிகளை காண இந்த ஹாஷிமி முத்தலிபிகள் முற்படுத்தப்படுவார்கள். இப்படி ஒரு அரபி வந்துவிட்டார் என்றால் அவர் குர்ஆனுடைய விடயத்திலையும் சிறந்தவராக இருக்கின்றார் என்ற பட்சத்தில் அவர் தொழிப்பதற்கும் தகுதியானவர் என்றால் அவரை அஜமிகளை காண முற்படுத்தப்பட வேண்டும் என்கிறது இங்கே ஃபிக்ஹுடைய சட்டங்கள் நமக்கு வகுத்து தருகிறது. இதற்கு பின்னாலும் இந்த இமாமத்துக்கு யார் தகுதியானவர்கள் என்று பேசுகின்றார்கள். அந்த வரிசையை நாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இணைய பாடங்களில் கவனிப்போம்.